ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன் மின்னும் தங்க கட்டியை கிரேக்க நாட்டில் ஒரு குழந்தைதான் முதலில் எடுத்ததாக கூறப்படுகிறது. அப்போதுதான் முதன்முறையாக தங்கம் அறிமுகமானது என்றும் சொல்லப்படுகிறது. இயற்கையாக கற்களோடு கலந்து மின்னிய உலோகமாக தங்கம் இருந்தது. எனவே மனிதர்கள் அறிந்த முதல் உலோகம் தங்கம் என்பதில் சந்தேகமில்லை. தங்கம் உலகம் முழுவதும் பரவியுள்ள பல்வேறு கலாச்சாரங்களில் முக்கிய இடத்தை பெற்றுள்ளது. தங்கத்தின் இலகுத்தன்மை, கவர்ச்சி, அழகு எல்லாமும் சேர்ந்தது அந்த உலோகத்தின் மீது மனிதர்களுக்கு காதலை அதிகரித்துள்ளது. ஒரே சமயத்தில் உலகின் பல்வேறு பகுதிகளில் வாழ்ந்த பல்வேறு பிரிவு மக்கள் தங்கத்தை கண்டுபிடித்துள்ளனர். யாரெல்லாம் தங்கத்தை பார்த்தார்களோ அவர்கள் அனைவருக்கும் தங்கம் பிடித்திருந்தது. மனித இனத்தில் தங்கம் பரவலாக அறியப்பட்டிருந்தது. மனித இனத்தின் முன்னேற்றத்திற்கு இரும்பும் செம்பும் தொழில்நுட்ப வளர்ச்சியில் உதவியாக இருந்தது என்றுதான் கருதி வந்தோம். ஆனால் தங்கம் தான் முதலில் வந்தது. வேலை செய்வதற்கு இலகுவான உலோகமாக தங்கம் இருந்தது. ஆபரணங்கள் செய்வதற்கு தங்கம் பயன்படுத்தப்பட்டது. சக்தி வாய்ந்த அரிதான உலோகமாக இருந்ததால் தங்கம் நாணயமாகவும் பயன்படுத்தப்பட்டது. தொடக்க கால நாகரிகங்களில் தங்கத்தை கடவுளாகவும் அரசர்களாகவும் மக்கள் மதித்தார்கள். கடவுளின் பெயரால், மன்னரின் பெயரால் தங்கம் படைக்கப்பட்டது. அழகும் சக்தியும் ஒருங்கே பெற்ற தங்கம் புராதன காலத்திலேயே சிம்மாசனம் மற்றும் கடவுள் சிலைகளை செய்வதற்கு பயன்படுத்தப்பட்டது. உணவு தட்டுப்பாடுகள், கப்புகள், பாத்திரங்கள், ஆபரணங்கள் என்று தனிப்பட்ட பல்வேறு உபயோகங்களுக்கு தங்கம் பயன்படுத்தப்பட்டது. டிராய் யுத்தத்தின் மொத்த நோக்கமே தங்க குவியலை கைப்பற்றுவதுதான் என்று கூறப்படுகிறது. கிறிஸ்துவுக்கு முதல் 2460 தொடக்கம் 2600 காலகட்டத்திற்கு இடையில் கண்டறியப்பட்ட தங்க குவியலில் இருந்த நகைகளும் பொருட்களும் வியக்க வைத்தன. தங்கம் பணமாக கருதப்படுவதற்கு முன்பே தங்கத்தின் மீது மனிதர்களுக்கு ஈர்ப்பு அதிகமாக இருந்தது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னரே தங்கம் புழக்கத்தில் இருந்தாலும் கிறிஸ்துவுக்கு முதல் 700 தான் பணமாக கருதப்பட்டது. பினீசியர்கள், எகிப்தியர்கள், இந்தியர்கள், ஹைத்தியர்கள், சீனர்கள் என உலகின் பல்வேறு பகுதியினரும் தங்கத்தை தேடி அலைந்தனர். தங்களிடம் சிக்கிய போர்க்கைதிகளை தங்கச் சுரங்கங்களில் அடிமைகளாக வேலை வாங்கினர். பணமாக கருதப்படுவதற்கு முந்தைய காலத்திலேயே தங்கத்திற்கு மனிதன் எல்லா வகையிலும் முயற்சிகளை மேற்கொண்டான். கிரீஸில் கிறிஸ்துவுக்கு முதல் 550க்கு முன்னரே மத்திய திரைக்கடல் நாடுகளில் தங்கச் சுரங்கங்கள் அறிமுகமாகின. அந்த காலகட்டத்திலேயே கிறிஸ்தங்க நாணயத்தை அறிமுகப்படுத்தியது. கிரேக்க அறிஞர்களான பிளேட்டோ, அரிஸ்டாட்டில் உள்ளிட்டோர் தங்கத்தை பற்றி நிறைய எழுதினார்கள். தங்கம் தண்ணீருடன் தொடர்புடையது என்ற உண்மையை அவர்கள் எழுதினார்கள். தண்ணீர் மற்றும் சூரிய ஒளியின் அடர்த்தியான கலவைதான் தங்கம் என்று கூறப்படுகிறது. தங்கத்தை தோண்டி எடுப்பது குறித்த நடைமுறைகளை கிரேக்கர்கள் வெகு முன்னதாகவே அறிந்திருந்தனர். அலெக்சாண்டர் இறந்த பிறகு ஆசிய மைனர், எகிப்து ஆகிய பகுதிகளில் தங்கச் சுரங்கங்கள் உருவாக்கின. அவற்றில் சில அரசுக்கு சொந்தமாகவும் வேறு சில தனியாருக்கு சொந்தமாகவும் இருந்தன. தனியார் சுரங்கங்கள் அரசுக்கு குறிப்பிட்ட அளவு தங்கத்தை பிரித்து கொடுத்தன. சைத்தியர்கள், செம்மேரியர்கள் உள்ளிட்டோரும் தங்கச் சுரங்கங்களை உருவாக்கினார்கள். கிரேக்கத்திலும் ரோமிலும் தங்கம் மற்றும் வெள்ளி நாணயங்கள் உருவாக்கப்பட்டு உலக பொருளாதாரம் அறிமுகப்படுத்தப்பட்டது. உலகின் பல்வேறு நாடுகளில் வியாபாரத்திற்கு இந்த நாணயங்கள் உதவியாக இருந்தன. பண்ட மாற்று முறைக்கும் மாற்றாக நாணய முறை அறிமுகமானது. பணம் அறிமுகமானது, ஆனால் அதன் பெயர் தங்கம் என்றே இருந்தது. தென் ஆப்பிரிக்காவில் வாழ்ந்த இன்கா பழங்குடியின மக்கள் தங்கத்தை சூரியனின் கண்ணீர் என்று அழைத்தார்கள். கிரேக்க கவிஞரான ஹோமர் தான் எழுதிய இலியட், ஒடிசி ஆகிய காவியங்களில் தங்கத்தை பயன்படுத்தி இருக்கிறார். சாதாரண மக்களின் சொத்தாக தங்கத்தை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். எகிப்தின் முதல் பேரரசரான மீன்ஸ் பேரரசில் கிறிஸ்துவுக்கு முதல் 3100 ஒரு பங்கு தங்கம் 2½ பங்கு வெள்ளிக்கு சமம் என்று நிர்ணயம் செய்யப்பட்டது. கிறிஸ்துவுக்கு முதல் 1320 எகிப்தில் உள்ள தங்கச் சுரங்கங்கள், அவற்றுக்கு செல்லும் வழி, அவற்றில் வேலை செய்பவர்களின் குடியிருப்புகள் ஆகியவற்றை குறிப்பிடும் வரைபடம் எழுதப்பட்டிருந்தது. தங்கம் முதல் முறையாக கிறிஸ்துவுக்கு முதல் 700 பணமாக பயன்படுத்தப்பட்டது. லிதிய வியாபாரிகள் இந்த நாணயங்களை உருவாக்கினார்கள். 63% தங்கமும் 27% வெள்ளியும் கலந்த கலவையாக இந்த நாணயம் இருந்தது. தங்கம் என்றால் என்ன? உலகம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் மஞ்சள் நிறத்தில் அரிதான உலோகமாக தங்கம் வெட்டி எடுக்கப்படுகிறது. சுரங்கங்களில் சுத்தமாகவும் வேறு சில கனிமங்கள் கலந்தும் தங்கம் கிடைக்கப்படுகிறது. தங்கம் எங்கே கண்டுபிடிக்கப்படுகிறது?
உலகம் முழுவதும் பரவலாக கிடைத்தாலும் தென்னாப்பிரிக்கா, கனடா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகள் தங்க உற்பத்தியில் முக்கியமானவை. தங்கத்திற்கு வேதி அடையாளமாக AU என்ற ஆங்கில எழுத்துக்கள் எப்படி வந்தன? அவுரம் என்ற லத்தீன் வார்த்தையின் சுருக்கமே AU ஆகும். இந்த லத்தீன் வார்த்தைக்கு அதிகாலை வெளிச்சம் என்று அர்த்தமாகும். தங்கத்திற்கு கோல்டு என்று ஆங்கில பெயர் எப்படி வந்தது? மஞ்சள் நிறத்திற்கு பழைய ஆங்கில வார்த்தை ஜியோலி என்பதாகும். அதிலிருந்து மருவியே கோல்டு என்ற வார்த்தை உருவானது. கேரட் என்றால் என்ன? 24 கேரட் என்பது எதுவுமே கலக்காத சுத்தமான தங்கமாகும். கேரட் குறையும் போது தங்கத்துடன் அந்த அளவுக்கு செம்பு உள்ளிட்ட வேறு உலோகங்கள் கலக்கப்பட்டிருப்பதாக அர்த்தமாகும். தங்கத்தை எவ்வளவு தூரம் நீட்டி விவரிக்க முடியும்? மிகவும் இலகுவான உலோகங்களில் தங்கத்திற்கு முக்கியமான இடம் உண்டு. 30 கிராம் தங்கத்தை 30 சதுர மீட்டர் பரப்பிற்கு விவரிக்க முடியும். தங்கத்தை மிக மெல்லிய திரைச்சீலை அளவுக்கு தகடாக தட்ட முடியும். அப்படி தட்டும்போது மறுபக்கம் உள்ள உருவம் தெரியும். மற்ற உலோகங்களை தங்கமாக மாற்ற முடியுமா? பல நூற்றாண்டுகளாக இந்த முயற்சியில் பலரும் ஈடுபட்டனர். ஆனால் அது சாத்தியமில்லை என்பதே உண்மை. அமில சோதனை என்றால் என்ன? சுத்தமான தங்கத்தை பரிசோதிக்க நைட்ரிக், ஹைட்ரோகுளோரிக் அமிலங்களை பயன்படுத்துவது வழக்கம். சுத்தமான தங்கம் இந்த அமில சோதனையில் தனது நிறத்தை இழக்காது. செம்பு உள்ளிட்ட வேறு உலோகம் கலந்திருந்தால் நீல நிறமாக மாறிவிடும். அலாய் என்பது என்ன? செம்பு, வெள்ளி, ஜிங்க், பிளாட்டினம் உள்ளிட்ட உலோகங்களை தங்கத்துடன் கலக்க அலாய் பயன்படுகிறது. முட்டாள்களின் தங்கம் எது? இரும்பு பைப்ரேட் என்ற உலோகத்தை முட்டாள்களின் தங்கம் என்று அழைக்கிறார்கள். இந்த உலோகம் மிகவும் கெட்டியானது. ஆனால் தங்கம் மிகவும் இலகுவானது. கோல்டு ஸ்டாண்டர்ட் என்றால் என்ன? ஒரு நாடு தனது காகித பணத்திற்கு இணையாக தங்கம் வாங்கும் விற்கும் அளவை நிர்ணயிப்பது ஆகும். ஆனால் இப்போது எந்த நாடும் இந்த கோல்டு ஸ்டாண்டர்ட் முறையை பின்பற்றுவதில்லை. தங்க விலை நிர்ணயம் என்றால் என்ன? லண்டனில் தங்க வியாபாரிகள் 5 பேர் அடங்கிய குழு தினந்தோறும் ஒரு விலையை நிர்ணயிக்கிறார்கள். அது உலகம் முழுவதுமே கடைபிடிக்கப்படுகிறது. தங்க கட்டி என்றால் என்ன? சுரங்கத்தில் வெட்டி எடுக்கப்படும் தங்கம் இப்படி அழைக்கப்படுகிறது. இது 30 கிராம் அளவிலிருந்து 50 கிலோ அளவு வரை இருக்கும். இதுவரை வெட்டி எடுக்கப்பட்டதில் மிகப்பெரிய தங்க கட்டி 1869ஆம் ஆண்டு ஆஸ்திரேலியாவில் கிடைத்தது. அதன் அளவு 90.9 கிலோ ஆகும். தங்க இலை என்றால் என்ன? மிக மெல்லிய தங்க தகடுதான் தங்க இலை என்று அழைக்கப்படுகிறது. திறமையான நகை தொழிலாளி தங்கத்தை மிக மெல்லிய தகடாக தட்டி எடுக்க முடியும். ஒரு அங்குலம் கனத்திற்கு 2,50,000 மெல்லிய தகடுகள் என்ற கணக்கில் தட்ட முடியும். உலகில் வெட்டி எடுக்கப்படும் மொத்த தங்கத்தில் 2/3 பங்கு தென்னாப்பிரிக்காவில் கிடைக்கிறது. தங்கம் எந்த காலத்திலும் எந்த வகையிலும் தனது தரப்பை இழப்பதில்லை. எனவேதான் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முந்தைய தங்கத்தால் செய்யப்பட்ட பொருட்கள் இப்போதும் அப்படியே உருக்குலையாமல் இருக்கின்றன. மிக ஆழமான தங்கச் சுரங்கம் தென்னாப்பிரிக்காவில் உள்ளது. பூமிக்கடியில் 3.5 கிலோமீட்டர் ஆழம் வரை உள்ள இந்த தங்கச் சுரங்கத்தின் பெயர் டவுடோன் ஆகும். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக ஆப்பிரிக்கர்கள் நகை தொழிலில் ஈடுபட்டிருப்பதாக கூறப்படுகிறது தவறு. உலகில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள மிக பழமையான தங்க ஆபரணம் எகிப்தை சேர்ந்தது. கிறிஸ்துவுக்கு முன் 1352ஆம் ஆண்டை சேர்ந்தது இது. தங்கத்தை உண்பது பாதுகாப்பானதா என்ற கேள்வி பலரிடம் உள்ளது. சில சமூகத்தை சேர்ந்தவர்கள் தங்கத்தை உண்ணும் பழக்கம் உள்ளவர்கள். மனித உடலில் தங்கம் எதிர்விளைவை ஏற்படுத்தாது. எனவேதான் செயற்கை பல் கூட தங்கத்தில் செய்து பொருத்துகிறார்கள். மேற்கு ஆப்பிரிக்கா 11 முதல் 17ஆம் நூற்றாண்டு வரை உலகின் தங்க விநியோக நாடுகளில் முன்னணி நாடாக இருந்தது. கம்ப்யூட்டர்களில் பொருத்தப்படும் மிக நுண்ணிய மைக்ரோ சிப்புகளிலும் தொலைபேசி நிலையங்கள் மற்றும் சில தொழிற்சாலை உபகரணங்களில் தங்கம் பயன்படுத்தப்படுகிறது. விண்வெளி ஓடங்களிலும் தங்கம் மேல் தகடாக பயன்படுத்தப்படுகிறது. சூரிய ஒளியின் வெப்பத்தை எதிர்கொள்வதற்கு இது பயன்படுத்தப்படுகிறது. விண்வெளியில் நடக்கும் விண்வெளி வீரர்கள் தங்களை விண்வெளி ஓடத்துடன் இணைப்பதற்கும் பயன்படும் இணைப்பு தண்டில் தங்கம் பயன்படுத்தப்படுகிறது. கண்ணாடியுடன் தங்கத்தை கலந்து ஜன்னல்கள் செய்யப்படுகின்றன. இவ்வாறு செய்யப்படும் கண்ணாடிகள் சூரிய வெளிச்சத்தை உள்ளே புகாமல் தடுத்து வீட்டிற்குள் இதமான சூழலை பாதுகாக்கின்றன.
தங்கச் சுரங்கத்தில் வேலை செய்யும் தொழிலாளர்கள் தண்டுகளில் பொருத்தப்பட்ட கூண்டுகளில் பயணிப்பார்கள். தங்கச் சுரங்க தொழிலாளர்கள் கடினமான இரும்பு தொப்பிகள், பூட்ஸுகள், பேட்டரி விளக்குகள், காதுகளை மூடும் கருவிகள், சுவாச கருவிகள் உள்ளவற்றை பயன்படுத்துவார்கள். சுரங்கத்தின் அடியில் தாழ்வான குறுகலான பகுதிகளில் பள்ளங்களை தோண்டி அதன் உறுதித்தன்மையை அறிந்து பின்னர் துளையிடுவார்கள். இவ்வாறு துளையிடப்படும் பாறைகள் பின்னர் வெடிக்க வைத்து சிறு சிறு துண்டுகளாக பிளக்கப்படும். அவ்வாறு பிளக்கப்பட்ட பாறைகள் சுரங்கத்திலிருந்து வெளியே ரயில்வே பாதைகள் மூலம் மேல் பகுதிக்கு அனுப்பப்படும். மேலே வந்த தங்க தாதுவை அரைத்து தங்க தூளாக்குகிறார்கள். அவ்வாறு தூளாக்கப்பட்ட தங்கம் வேதி பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு 90% சுத்தமான தங்கமாக மின் உலையில் உருக்கி கெட்டி பதப்படுத்தப்படுகிறது.